மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் வெள்ளை கோட் போட்டுக்கொண்டு அங்கு ஆய்வு செய்த அந்த பெண்மணி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இவங்களோட இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார் வணக்கம். அந்த பெண்மணி தொடர்பான விவரம் கிடைக்கப்பட்டிருக்கா? முழு விவரம். அதாவது சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு விவகாரம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கரன்கோவில் பக்கத்துல இருக்கிற அச்சம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருந்த ஒரு கிரஷர்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரிசா மாநிலத்தை சார்ந்த நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் அங்க நடந்த ஒரு விபத்துல சிக்கிறதுல அவரோட வலது கையானது துண்டிக்கப்பட்ட நிலையில அவர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில முறையானபடி அதை அந்த உடல் உறுப்புகளை முறையானபடி பேக் செய்யப்படாம மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்படுறது. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆயிருது. எங்க திருநெல்வேலி வர்றதுக்கு அந்த உடல் உறுப்பை ஒட்ட வைக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு வரக்கூடிய 3 மணி நேரம் வரைக்கும் ஆயிருது. இதுல முறையானபடி உடல் பாகங்கள் பாதுகாக்கப்படணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, துண்டிக்கப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட அந்த பாகமானது தசை சிதையாத அளவுக்கு அதை ஐஸ்ல வைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த உடல் பாகமானது மிக விரைவாக கொண்டு வரப்படணும். முறையாகபடி உப்பு தண்ணீர்லயோ அல்லது சலைனோட அந்த குளுக்கோஸ் வாட்டர்லயோ கழுவப்படணும் அப்படிங்கிறது தான், அதாவது அதுதான் விதி, மருத்துவ விதி. ஆனா இது எதையுமே கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த உடல் பாகமானது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த உடல் பொறுப்பானது அவற்றை ஒட்ட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஏன்னா பொதுவா திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களை ஒட்டுறதுல மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க நடந்த பல்வேறு பிரச்சனைகளையும் சரி, அதே மாதிரி கல்குவாரிகள்ல சிக்கிறவங்களும் சரி, வெட்டுப்பட்டு துண்டுப்பட்ட அந்த உடல் பாகங்களை கொண்டு வரதுலயும் சரி, ஒட்ட வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுகளை கொண்ட ஒரு டீம்னே சொல்லலாம். ஆனா அந்த முறையானபடி அந்த உடல் பாகம் கொண்டு வரப்படாத ஒரு சூழ்நிலை அந்த உடல் பாகத்தை இழக்கிறாங்க. இதனை அடுத்து அந்த செய்தி நம்ம வெளியிடுறோம். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. இதனை அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தரப்புல மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, அந்த மருத்துவமனைகளுக்குள்ள போறதும் அதை ஆய்வு செய்யற மாதிரி ஒரு பில்டப் பண்றதும் தற்போது காணப்பட்டு அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. இவங்ககிட்ட அதாவது மருத்துவம் குறித்து மருத்துவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவிலியர்கள், பட்டய படிப்பு முடித்தவர்களிடம் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மட்டுமே அந்த வெள்ளைக்கோட்டை அணியறதுக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மருத்துவமனைகள்ல பணிபுரியக்கூடியவங்க இந்த மாதிரி உடைகளை அணிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ஆனா வெளியே மருத்துவ அலுவலகம் குறித்து பட்டயப்படிப்பு முடிச்சிருக்கிற ஒருத்தங்க மருத்துவமனைகளுக்குள்ள வெள்ளைக்கோட்டு போட்டு போறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்க மருத்துவர்களை விரட்டுறதும், அதே மாதிரி தங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தங்கள் கட்சிக்கு உடனடியா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறதும், இதை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ தற்போது மிகவும் வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நல நிபுணர் டாக்டர் அவங்க மிரட்ட ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மருத்துவர்களை விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த மருத்துவம் குறித்து துளியும் ஒரு தெரிவில்லாத ஒருத்தங்க மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்ட நிர்வாகத்திட்ட இது குறித்து கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவமனைகள்லயோ அல்லது அரசு அலுவலகங்கள்லயோ உள்ள போய் ஆய்வு செய்யறதுக்கு எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது கட்சிகளுக்கோ உரிமை இல்லை அப்படின்னும், அதே மாதிரி அவங்க எது செய்ய போறாங்க அப்படின்னா அதை முறையானபடி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட மேல் அதிகாரிங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தெரிவிச்சிருக்கிறதாகவும், இந்த நிலையில இவங்க தற்போது தெரிவிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில இது குறித்து விளக்கம் கேட்க அவங்க முயன்றோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தங்களோட சமூக வலைதள பக்கத்துல மாவட்ட தலைமை மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மருத்துவக் கல்லூரி மருத்துவர் என குறிப்பிடப்படக்கூடிய டீன் அப்படிங்கிற வார்த்தையோ குறிப்பிட்டதோட இல்லாம அந்த மருத்துவரோட பெயரையும் தப்பாக போட்டிருக்க ஒரு சூழ்நிலையில அது குறித்து நாம விளக்கம் கேட்டோம். அந்த பெண்மணி தாவேக்காவை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாங்க, சார் இதெல்லாம் சகஜம் தானே, நாங்க தேவைப்பட்டா நாங்க சமூக வலைதளத்துல அதை மாத்திக்கிறோம், நீங்க இதுல பெருசா கண்டுக்காதீங்க, நான் எனக்கு அது ஒண்ணும் தெரியாது, என்ன மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாரு, நான் போனேன், நான் 15 வருடமா மருத்துவமனை அலுவலக அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிறேன், அதனால எனக்கு மருத்துவ உடலை பத்தி தெரியும், நான் எனக்கு அதாவது இப்படி அவர் சம்பந்தமே இல்லாத ஒரு தகவலை தான் அவங்க தெரிவிச்சாங்களே தவிர தற்போது அவங்க அது எதற்காக போனாங்க, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டதுனால தான், தென்காசி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டதால தான் போனேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கட்டம், இதற்கு அடுத்த கட்டமா இந்த வழக்கு என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறது தற்போது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஆட்சி அமைச்சு ஏறத்தாழ ஒரு மாதம் கூட ஆகாத ஒரு சூழ்நிலையில அரசு மருத்துவமனைகள்லையும் அரசு நிர்வாகங்கள்லையும் கட்சி தரப்புல தலையிடுறதும் பல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முறையானபடி அரசு மருத்துவர்களை மிரட்டுற இந்த பெண்மணி மீது உடனடியா வழக்கு பதிவணும் அப்படிங்கறத இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.